அரசு மாற்றம் மாறினாலும் மாறுண்டா, ஆனா அவங்க தலைச்சோட வாக்கு மாறவே மாறாதா. புயல் அடிச்சு பழச்சவன் இருக்கான், ஆனா இந்த பூபதி அடிச்சு பழச்சவன் எவ்வளவு இல்லை. சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும், என்ன தொட்டு அந்த கருவிக்கே சாக்கடிக்கும். எல்லாரும் வாயன்னு பாக்குறீங்களே, கைய தட்ட நான் குறைஞ்ச போயிருக்கேன். நீங்க எல்லாம் கேப்டன் மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்ண வேணாம், ஏன்னா கேப்டன் இன்னமும் நம்ம கூட தான் இருக்காரு. உங்க கண்ணத்துல யாராவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தர்மத்தில் இந்த கேப்டன் இருக்க மக்கள். கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணி அந்த குழந்தைய படிக்க வச்சீங்கன்னா அந்த கல்வியில இந்த கேப்டன் இருக்க மக்கள். ஜாதி மதம் பார்க்காம இங்க நீங்க எல்லாரும் இந்தியாவில ஒற்றுமையா இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த ஒற்றுமை இந்த கேப்டன் இருக்க மக்கள். நான் மட்டும் இல்ல, அடுத்தவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாரும் கேப்டன் தான், நீங்களும் கேப்டன் தான். ஆத்தா சொல்லுவை இப்படி மாறி இதே மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா நம்ம கெத்தா இருக்கலாம். எனவே சூப்பர், வேற லெவல்ல பாட்டு பாட எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தல் நீங்களே கொடுத்தீங்க பாப்போம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வேற, ஓகேவா? ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஆகுனா, இப்ப நான் ரஜினி சார், கமல் சார், கேப்டன் சார் 3 வாய்ஸ் பேசிட்டேன். பட் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு விஜய் எங்க வீட்டு பேர் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? தளபதி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? நம்மளுடைய ஏகே ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சூப்பர். அதனால இந்த மாதிரி நிறைய எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட போறோம். ஏன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா புதிய ட்ரெண்டிங்கான பாட்டாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் பாட்டு பழைய பாட்டு பாடிட்டு இருக்க கூடாது இல்லையா? ஏன்னா இப்ப இருக்கிற பாட்டுலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேவதி மேடம், இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. கேட்டிருக்கீங்களா மேடம்? அம்மத்த பாடு என்னென்ன பாட்டு கேட்டுருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ரோஷமா அடிதா அதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல வேற வேற பாடம் வந்துச்சு. என்ன பாடம் தெரியுமா? பணத்துக்காக அவன் கூட போய் நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டியே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டியே. சீச்சி சீ குமாரி, சீச்சி குமாரி ஒரு எல்லா பாட்டும் தெரியுதுப்பா. அப்ப நீங்க ட்ரெண்டிங்ல தான் இருக்கீங்க, அதனால நம்ம ட்ரெண்டிங்காவே போடுவோம். ஓகே, சோ ஓப்பனா ஒரு சேலஞ்ச், எந்த வாய்ஸ் வேணா நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 1, ஒருத்தர் ஒரு வாய்ஸ் தான் கேட்கணும். இன்னொரு வாய்ஸ் வேணும் தோணுச்சுன்னா வந்ததுல இருந்து உங்க பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் சும்மாவே உட்காந்துருக்கும். காலையை பாத்துருக்கீங்களா? வந்துருக்காருவா, ஏன் இருக்கான், எதுக்கு நமக்கு உள்ள அனுப்பினாங்க. ஏங்க இப்படி இருக்க அப்படிங்கிறது நானே டிப்ரெஷன் ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சே கண்டுபிடிச்சான் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றலாம். ஸோ அவங்க இடத்துல ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, எந்த வாய்ஸ் கேட்டாலும் பேசுவாங்க, இவன் அவுட் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அதிகமா இங்க உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு, பிரைமை பார்த்துட்டு ஹிந்தி, தெலுங்கு, போஜ்புரி, கன்னடா, குஜராத்தி எல்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பா அவங்க தமிழ் சினிமால நடிச்ச நடிகர்களா இருக்கணும். ஓகே. நம்பர் 3, ஒரு வாய்ஸ்ல பேசும் போதே கையை கட்டிடுங்க.
ஒருவேளை கையை தட்டாம இப்படியே சந்திரமுகி 2 பாக்குற மாதிரி என்ன பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் ஒரே வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருப்பேன். 12 மணி ஆயிடுச்சு சார். நம்பர் 4 எல்லா வாய்ஸும் பேசுறதுக்கு நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜில் உங்களை மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சு மன்னிச்சு கையெழுத்திடணும். ஓகேவா? இந்த எல்லா கண்டிஷன்ஸும் ஓகேவா? ஃபைனல் கண்டிஷன் நீங்க கை தட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இனிதே கரிகாரன் மகிழ்ச்சி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எந்த வாய்ஸ்? ஜிவி முத்ரா.